என்ன குளிர்டா சாமி. அதில் பாருங்கள் அந்த சினோ வலிக்கிற மிஷின் போகுது. அதுக்கு தான் இங்கே வந்து அந்த விண்டருக்கு வந்து டயரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. திடீரெண்டு 2 ஒன்று வந்துடும். இந்த ரோட்டை பாருங்கள், இது அப்படியே ரயில்வே தானே. அப்போ இதில் ஒரு கடை இருக்குது. அப்போ இதுக்கு கார் போய் இங்கே நான் நினச்சேன் இந்த தொப்பியை போட்டு சமாளிக்கலாமன்ட்டு காதெல்லாம் கூவுது. வணக்கம், நான் வந்து நினைக்கிறேன் சொன்னால் கனடாவில் போமன்வில் என்ற இடத்துல நினைக்கிறேன். இன்றைய நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறேன்னு சொன்னால், இப்போ நான் வந்து நடந்து இப்போ அங்கே போல்மார்ட் சைட் போகிறேன். என்னத்துக்காண்டின்னு சொன்னால், இன்றைக்கு நான் வந்து இந்த சினோ வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இந்த சினோவில் வந்து வாகனங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடுது, மற்றது இப்போ நடக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ கஷ்டம், நிறைய கஷ்டங்கள் இருக்குது. எல்லாமே வந்து எனக்கு வந்து புது அனுபவமாகவும் இருக்க போகுது. அதோட என்னுடைய யூடியூப் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதோட நேற்று போட்ட வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து மார்னிங் 8 மணி அப்படி எடுத்த வீடியோ. அதிகாலை 4 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே கொட்டின அந்த சினோவை தான் பார்த்துருப்பீங்க. அதுக்கு பிறகு இப்போ நான் வீடியோ வந்து எடுக்கிற நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3:40 ஆகிடுது. இப்போ கிட்டத்தட்ட 3:40 ஆகிடுது. இப்போ வந்து பயங்கரமாக சினோ கொட்டி வீதிகள் எல்லாம் வந்து இந்த சினோ வலிக்கிற மிஷின் வந்து ஓடியெல்லாம் தெரிஞ்சது. ஓகே, இப்போ வாங்க நாங்கள் வெளியில் போய் பார்ப்போம். அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி வந்துடுதுன்னு பாருங்க. இந்த இடங்களை பார்க்க இப்போ தான் உண்மையிலே வந்து நல்ல ஒரு அழகாக இருக்குது. வாகனங்கள் எல்லாமே வந்து சரியான சிலோவாக தானுங்க ஓடி தெரியுது. இதில் பாருங்கோ, வீட்டுக்காக கூட அப்படி வந்து இது நான் அப்போ கிளறி போட்டேன். இதில் பாருங்க, இந்த இருக்கிற கதிரையில் கூட ஓ மை காட் பார்த்தீங்களா, அப்படி என்ன பிஸ்கெட் கட்டி மாதிரி வருதுங்க. இந்த மொத்தத்துக்கு இந்த கதிரையில் இந்த கூரை இருந்து இது சும்மா இந்த துவாரம் அடித்த சினோவே எவ்வளோ மொத்தமாண்டா. அப்போ உடங்களுக்கெல்லாம் கால் வச்சா அப்படி தாக்க முடியும் யோசிச்சு பாருங்க. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, இதே என்னடா சினோ இன்னும் இருக்காண்டு. அது எனக்கு விளங்குது. ஆனால் இதுவே உண்மையிலே வந்து இந்த சினோவே வந்து தாங்க முடியாமல் இருக்குது. தாங்க முடியாமல் நடந்து எல்லாம் போகிறது சரியான கஷ்டமாக இருக்குது. இதுவே இப்போ 60 சென்டிமீட்டருக்கெல்லாம் கொட்டமெண்டெல்லாம் சொல்லினோம். அதை இனி வெயிட் பண்ணி தான் நாங்கள் பார்க்கணும். அது இந்த அனுபவம் வந்து அதெல்லாம் எல்லாமே வந்து கண்டினியூவாக வீடியோ வரும் பாருங்க. எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு எவ்வளோ சினோன்னு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நான் வெளிக்கிடுவோம் வாங்க. விண்டர் ஷூ போட்டிருக்கிறதால வந்து ஓகே இருக்கும். ஆனால் குளிர் காற்று அடிக்குது. இந்தியான் வெதர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காற்று மற்றது மழை பெய்யும்னு சொன்னது. மழை வந்து 5 மணிக்கு இன்னும் 1.5 மணி நேரத்தில் மழை வந்து பெய்யும் போலாம் இருக்குது. சாதுவாக வந்து அந்த பனி சாரல் வந்து இப்போ நின்றுடுது. சாதுவாக தான் வந்து தூருது. அதுவும் வந்து இந்த கண்ணுக்கு தெரியாத மாதிரி தான், இந்த முகத்தில் வந்து படத்தான் தெரியுது. இந்த ஈரல்பு தன்மை படத்தான் இதுன்ற மாதிரி இருக்குது. காற்று மற்றது சினோ மற்றது மழை, இந்த மூன்றும் இன்றைக்கு இருக்குது. காற்றோடு தான் சினோ வந்து கொட்டிட்டுது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த பக்கம் தான் நடந்து போகிறேன். அப்படியே நடந்து நான் ரோட்டுக்கே வந்துட்டேனுங்க. நான் போக வேண்டிய பாதை வந்து இதால் போகணும். ஆனால் பாதையிலே தெரியலை. இந்த ஆக்கள் நடந்தவன்னா அதை வந்து கொஞ்சம் பாதுகாக்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. அப்படி இதால் தான் போயிருக்கணும். காலை பாருங்க இப்படி புதாக்கிதான். ஐயோ அம்மா, தவண்டு தான் நடந்து போகணும் போல இருக்குது. ஆளும் கஷ்டப்பட்டா மாமா சொன்னார் வீதின்ற சைட்டாக வந்து நடந்து போகலாமண்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ரோட் சைட்டாக வந்து நடக்கல. அது இந்த ரோட்டை பாருங்க, இது வந்து ஈரல்பு தன்மை இல்லையில்ல. ஆனால் இப்போ அங்கால காட்ட போகிற ரோட்டை பாருங்க. இது இந்த ரோட் வந்து ஒரு இந்த வீடுகளுக்கு போகிற ரோட். ஆனால் அது வந்து அந்த மெயின் ரோட் மாதிரி. அந்த ரோட்டில் வந்து அடிக்கடி வாகனம் ஓடுறதால வந்து இந்த இடமே அப்படி எல்லாம் வந்து சேறு மாதிரி இருக்குங்க. காட்டுறேன் பாருங்க. ஐயோ யோசிச்சு பாருங்க, இந்த காரை எல்லாம் வந்து வெளியில் இப்போ எடுத்து ஒன்று நாங்கள் அவசரத்துக்கு இங்கே போகிறோம்டா. இந்த கண்ணாடிகள் இதில் இருக்கிற சினோக்கள் எல்லாம் தட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி, காரெல்லாம் க்ளீன் பண்ணி மற்ற இதில் கிடக்கிற எல்லாம் வலிச்சு சைட்டாக போட்டுட்டு தான் போகணுமா. எவ்வளோ கஷ்டமுங்க. வாகனம் எல்லாம் போய்க்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சேறு தண்ணி எல்லாம் பறக்குது. கிட்ட போய் காட்டுறேன். இந்த இடத்துல இதால் வந்து ஆக்கள் நடந்து போயிருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வலிச்சிருக்கு. அந்த சிட்டி வந்து நடக்கிற இந்த பாதையை வந்து வலிச்சாங்க போட்டிருக்கணும். அது உள்ளுக்கையில் இந்த மெயின் ரோடுகளில் இருக்கிற அந்த முக்கியமான பாதைகளை மட்டும், வீடுகளுக்கு போகிறதுக்கானதுகள் வந்து அவையில் வலிக்கலை. அதுகளெல்லாம் நாங்கள் தான் வலிக்கணுமாகும் ஏன்னா நான் நினைக்கிறேன். ஐயோ பயங்கரமாக போயிடுதுங்க. தொப்பியும் போட்டுட்டு நிற்பேன். என்ன குளிர்டா சாமி. திடீரெண்டு 2 ஒன்று வந்துடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா 2 ஒன்று வந்துடும்.
அதில் பாருங்கள் அந்த சினோ வலிக்கிற மிஷின் போயிட்டுது. இனி வந்து இருண்டுடும், அதால் இனி இது இந்த கரையிற வீதம் வந்து சரியான குறைவாக இருக்கும். அப்போ இனி வந்து வீடியோவில் பார்க்க ப்ரீஸ் ஆகிடும் போல இருக்குது. இங்காலையெல்லாம் பாருங்க, இங்கால வீடுகளை பாருங்க வலிச்சு போட்டால் அப்படி அங்கே சைடாக விட்டுருக்கணும். மற்ற இந்த வீட்டு கூரைகளை எல்லாம் பாருங்க வெள்ளை கலரில் இருக்குது. இப்போ நான் நினச்சேன் இந்த தொப்பியை போட்டு சமாளிக்கலாமன்ட்டு காதெல்லாம் கூவுது. சரி, இப்போ 2 தொப்பியும் போட்டாச்சு. ஜக்கெட்டான மூடி உள்ளே வந்து கருப்பு கலர் தொப்பியும் போட்டிருக்கேன். அது என்னடாப்பா இது, இன்னும் 4 மாதம் இருக்குங்க குளிர் போகிறதுக்கு. 4-5 மாதம் செல்லும்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, 2 மாதம் செல்லும் இந்த சினிமா போகிறதுக்கு. கார் ஓடுறதும் சரியான பயமுங்க. அவதானமாக ஓடணும். ஏன்னா வீதியில் காட்டுறேன் பாருங்க. இங்கே இருக்கிற உண்மையிலே இங்கே இருக்கிற மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் உழைக்கிறாரு. பாருங்க, கால் வச்சு காட்ட கொஞ்சம் தண்ணியாக பண்ணி பார்த்தீங்களா. இதோட வந்து காரில் டயர் ஏறுனா எப்படி சரக்கி கொண்டு போகணும்னு யோசிச்சு பாருங்க. அதுக்கு தான் இங்கே வந்து அந்த விண்டருக்கு வந்து டயரெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது. ஆனால் அந்த டயர் சேஞ்ச் பண்ணாலும் எப்படியும் பழக்குமுங்க. அதெல்லாம் வந்து வாகனங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முதல்ல விட சரியான சிலவாக தான் இப்போ எல்லா வாகனமுமே வந்து ஓடுது. ஆனால் இடங்களை பார்க்க உண்மையிலேயே நல்ல ஒரு அழகாக இருக்குது. இதில் தெரிகிறது வந்து ஸ்கூல் இந்த ஃபுட்பால் கிரவுண்டை பாருங்க அப்படியே ஃபுல்லாக வந்து மூடிச்சு. இப்போ இந்த சினம் கொட்டுறது வந்து நின்றுட்டு இல்லைன்னு சொன்னால் இதுக்கு வந்து 2-3 தடவை மலிச்சோம், திருப்பியும் மூடிட்டு இப்போ ஃபுல்லாக கொட்டின்னு சொன்னால் இது மட்டத்துக்கு சிலது வந்துருக்கு. சிலது வந்து சின்ன சின்ன பெரிய பெரிய கட்டியெல்லாம் அப்படியே இருக்குது, அப்படியே தூக்கிட்டாங்கன்னா இதோட இதுங்க ஐயா தூக்கியாச்சு. பார்த்தீங்களா, ஏய் எறிஞ்சு விட்டேன். அப்படியே பறக்கு. இதே நீ கொஞ்சம் நேரத்தில் தண்ணியாக வந்து நல்ல வெயில் அரைஞ்சுன்னு சொன்னால் இது அப்படியே கரைஞ்சி இது இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். ஐயோ, நல்ல அழகாக இருக்கும் மேலியான. இங்கால பேங்கோ அப்படியே பிளேனாக இருக்குது. நான் இப்போ தேய்ச்சி காட்டுறேன் பேங்கோ போல சுண்ணா வருதுங்க. பார்த்தீங்களா, இங்கே வேணும் 3 அளவுக்கு இருக்குது. நான் இப்போ இப்படி நடக்க நாங்கள் மற்ற நார்மல் சப்பாத்து போட்டு நடந்தோம்டா, சப்பாத்துக்குள்ளே இந்த சினோ உள்ளுக்கு போச்சுன்னு சொன்னால் கரைஞ்சி அப்படியே காலெல்லாம் ப்ரீஸ் ஆகிடும் அந்த குளிருக்கு. நல்ல வேலை நாங்கள் நேற்று வாங்கினது, இல்லாட்டி வழியிலேயே வந்திருக்கேன் அன்றைக்கு. இதில் பாருங்க, இந்த ரோட்டை பாருங்க, இது அப்படியே ரயில்வே தானே. அப்போ இதில் ஒரு கடை இருக்குது. அப்போ இதுக்கு காரோல் போய் இங்கே பாருங்க சேர் மாதிரி இருக்கு. ஆனால் அவ்வளோ அப்படி ஐஸ். ஐயோ, நான் வந்து இதால் நேராக நடந்து போகலாம். நான் வந்து இங்காலேயே போகிறேன். ஏன்னு சொன்னால் கை வந்து சரியாக குளிருது. அங்கே ஒரு இடத்த போய் நின்றுட்டு தான் நாங்கள் திருப்பி இங்கால விரவணும். முடியலடாப்பா. வாகனங்கள் வந்து நிற்கிது. சில வந்து எடுக்கைக்குள்ள வந்து சரக்கு பண்ணி நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்க எப்படி வந்துட்டேன்னு. ரோடில் பாருங்க எப்படி மாட்டிட்டு கை வந்து சரியாக வந்து சுட்டுக்கா அப்புறம். ஐயோ, என்னண்டா அப்படியே கை க்ளோஸை போட்டு இந்த பனியை அள்ளினா தானே அது இந்த ஈரமாயுது போடுறது உரைக்குது. சரியா உரைஞ்சிட்டு நீ உள்ளுக்கு போனால் தான் அந்த ஹீட்டர் வேலை செய்யும். ஓகே, கொஞ்சம் கோல் மாட்டுக்குள்ளே போய் நின்றுட்டு திருப்பி வழியில் வேறு ஓகே இருக்க மாட்டேன் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கத்தில் அப்படியே நடந்து வந்தோம் கேட்க இங்காலயம் அப்படியே சேமாக தான் இருக்குன்னு போட்டு காலை வச்சு விட்டேன். அப்படியே தொம்மனு உதஞ்சிட்டு அது இந்த லெவலுக்கு இருக்குது. அதை வந்து நான் அதை கீழே கவனிக்கல. நடக்கலாம் சரியான அவதானமாக இருக்கணும். வலிக்கு விழுந்தோம்னா செட்டிக்காத.
அதோட முதலோட ஒப்படைக்க வந்து வாகனங்களின் போக்குவரத்துகளும் வந்து செய்யாமல் குறைவாக இருக்குது. ஏன்னா இந்த பார்க்கிங் ஸ்பாட்டை பார்க்கவே தெரியுது, வாகனங்களே காணையில். ஏன்னா சில பேர் வந்து குளிர் போட்டு வடிக்கிறோம் நம்ம வெளியில். நாளைக்கும் வந்து சினோண்டு காட்டுது, பிறகு நாளாண்டைக்கு வெயில் இந்த மாதிரி காட்டுது, அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் மழை. சினோ இல்லை மழை, நாளைக்கும் சினோ தான். அப்போ இந்த சினோ வந்து இப்போ கரையாது, நாலண்டை தான் கரையும் நினைக்கிறேன், வெயில் இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்குது. அதோட இன்றைய வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே போமம்பில் இருக்கிற ஸ்கூலுகளுக்கு வந்து ஸ்கூல் பஸ் வந்து ஓடையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே சுருதி போகிற ஸ்கூலுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஸ்கூல் பஸ் ஓடையில். சரிண்ணா இப்போ நடந்து போல்மாட் அடிக்கே வந்துட்டேன். இதெல்லாம் பாருங்க வலிக்கணும், இதுக்கண்டெல்லாம் வேலைக்கு ஆக்கள் இருக்குது. வா ஐயோ, உள்ளுக்கு வந்தோடனே மோதில் ஒரு வைக்கணும் அடிக்கி சிட்டி அவனை குளிர்ந்துட்டு கைக்குள்ள கொஞ்சம் சாட்டி வைக்க போகிறேன். ஐயோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் தலை கண்டினியூ பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து போல்மாட்டில் இருக்க டிம் கோட்டனில் போய் டீயும் குடிச்சிட்டு அப்படியே போல்மாட்டையும் வந்து சுற்றி பார்த்துட்டு சும்மா வந்து இருக்கிறேன். ஏன்டா அந்த கை குளிர் ரெடி பண்ணிட்டு மாட்டு எல்லாம் ஓகே ஆகிட்டோம். ஆனால் வெளியில் வந்து இப்போ இன்னும் குளிர்து, அதோட இருந்துட்டு நான் இப்போ இங்கேருந்து இப்போ எங்களை வீட்டு அடிக்கனால வந்து போவோம். வாங்க போய்க்கல, இனி இரவு நேரம் தான் என்ன மாதிரி இருக்குன்றதையும் பார்த்துட்டு அப்படியே போவோம் வாங்க. சரி ஓகே, இப்போ வெளியில் போகலாம். இருண்டுட்டு பாருங்க, சினோ இருக்கிறதால வந்து இந்த வெளிச்சமாக தெரியுது எல்லாம் பாருங்க. வா இனி இந்த இருட்டு காலங்க மட்டும் நடந்து போகணும், கஷ்டம்தான். ஓகே போய் சேருவோம். காற்று தள்ளுது என்ன, ஏன்டா அந்த இடத்துக்கு பயங்கரமாக காற்று அடிக்குது பாருங்க. இதில் உப்பு அடிச்சோன்னு போகுது இந்த வாகனம் பாருங்க, உப்பு அடிக்கிற வாகனம். உப்பை வந்து இதில் அடிச்சோன்னு போகுது. இது அடித்தா என்னென்னா கரைமண்டு சொல்லிடும், எனக்கு தெரியல உண்மையே. மற்றது இஞ்சி பாருங்க, இதுலாம் அடிச்சு கிடாக்கு வழுக்காது. இங்கே பாருங்க வழுக்கிறது என்ன குறாய். இதாங்க சில இடங்கள் வந்து ப்ரீஸ் ஆகிட்டு எவ்வளோமெல்லாம் உப்பு அடிச்சிருக்கணும் பாருங்க. இல்லை அந்த குதம்பி இப்போ இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே டக்குன்னு நடந்து வீடியோ எடுக்க இல்லாத ஏண்டா இன்னும் முறைச்சி போங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் இப்போ ஃபோன் எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சுட்டு நீங்கள் வீட்டை போயிட்டு என் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். காரில் வந்து தானுங்க வீடியோ எடுக்கணும் மேலே. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டை வந்துட்டேன். வீட்டை வந்து ஜக்கர் கலடியோடு கை க்ளோஸும் கலடினா தானுங்க உண்மையிலே நிம்மதி. 3:40 இங்கேருந்து வலிக்கிட்டு நடந்து போனான். இப்போ சரியாக 5:20 ஆகிடுது பார்த்தீங்களா, அவ்வளோ நேரம் லேட் ஆகிடுது. ஓகே இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்யப்படுறேன். நான் என்னென்னு சொன்னால் காரில் போய் உண்மையிலே வந்து இடங்கள் வந்து பார்க்கணும். சிட்டியாக இன்றைக்கு வந்து உண்மையிலே வந்து சரியாக வந்து என்னென்னு சொல்கிறது, அப்படி பயங்கரமான குளிர். அதோட கை க்ளோஸ் வந்து நான் அந்த சினோ அள்ளி கை க்ளோஸ் எல்லாம் வந்து ஈரமாயினோன்னு கையெல்லாம் வந்து சரியாக உரைக்க வலிக்கிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து ரைஸ் செய்யப்படுறேன். இனி வந்து காரில் போய் இந்த கார் ஓடுறது எவ்வளோ கஷ்டம், மற்ற அந்த வீதியில் நடக்கிற சம்பவங்கள் அதுவில் வந்து வீடியோ எடுத்து போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நீங்களும் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு சொன்னால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.